correct Akshaya. Interest ன்றது வந்து any the benefit whatever we receive from the banks for depositing our amount. So அதான் interest ன்றது. So it is basically payable in respect of any monies borrowed or debts incurred, but does not include any fee, service fee, or other charge in respect of the money borrowed or debt incurred in respect of any credit facility which has not been utilized. Services provided by a banking company to a basic savings bank deposit account holders under Pradhana Mantri Jan Dhan Yojana. இதுதான் முக்கியமான பாயிண்ட். பிரதான மந்திரி ஜன் தன் யோஜனா. இந்த இதுல வந்து அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் யாராவது இருந்தாங்கனாலும் அதுக்கு வந்து ஒரு பேங்கிங் கம்பெனி வந்து இந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்குலாம் ஏதாவது ஒரு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணானா யாரெல்லாம்னா பிரதான மந்திரி ஜன் தன் யோஜனா பண்ணினாங்கன்னா அது எல்லாமே கம்ப்ளீட்லி எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். Services by an acquiring bank to any person in relation to a settlement of an amount up to 2000. இப்போ ஒரு அக்வைரிங் கம்பெனி இருக்கு, அக்வைரிங் பேங்க் இருக்கு, ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்ஸ்ல ஒரு செட்டில்மெண்ட் நடக்கிறது, கிரெடிட் கார்டு மூலமாகவோ டெபிட் கார்டு மூலமாகவோ இது பேமெண்ட் கார்டு சர்வீஸ் கூகுள் பே மூலமாகவோ எது இருந்தாலுமே பரவாயில்ல, ஏதாவது செட்டில்மெண்ட் 2000 ரூபாய்க்குள்ள நடந்தது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். அக்வைரிங் பேங்க்னா எல்லாமேடா பேங்கிங் கம்பெனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? யார் வந்து who makes the payment to any person who accepts its card, it's called as acquiring bank. அதே மாதிரி services supplied by central government, state government, union territory or public sector undertaking by way of guaranteeing the loan taken by such undertaking or public sector units from the financial institutions. இந்த services எல்லாமே supplied by the central government, state government, union territory to their undertakings or public sector undertakings by means of guaranteeing the loans, okay, taken, they are completely exempted from tax. ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சர்வீசஸ் எக்ஸம்டட். ஒரு டெபாசிட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், டெபாசிட் கொடுத்துருக்காங்க, அது வழியா ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, ஓகேவா, அதர் தான் த இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் இன் கிரெடிட் கார்டு சர்வீசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். அப்புறம் சேல் ஆர் பர்ச்சேஸ் of foreign currencies amongst banks or authorized dealers of foreign exchange, அது exempt from tax. அப்புறம் பாருங்க கண்ணா, இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்ட்ரெஸ்ட்ல வந்து சர்வீஸ் ஃபீனா என்னன்னு தெரியுமாடா? கரெக்ட். செக் இஷ்யூ பண்ணும்போது சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க, ஓகேவா, பேங்க்ல இருந்து. அது வேற கண்ணா, ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட்ன்றது கோரா நம்மளோட டெபாசிட்ஸ்க்கு நம்ம மணி பாரோ பண்ணதாக இருக்கட்டும், நம்ம போட்ட பைசாவா இருக்கட்டும், அதுலேருந்து பேங்க் வந்து இவ்வளோ அமௌண்ட் நீங்க கொடுக்கணும்னு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்றாங்களா, அதுதான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது சர்வீஸ் ஃபீஸ் கிடையாது. ஓகே. அதே மாதிரி பிரதான மந்திரி ஜன் தன் யோஜனா கீழே எந்த சர்வீசஸ் எந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருந்தாலும் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பேங்கிங் கம்பெனி ப்ரொவைட் பண்ணினானா சர்வீசஸ், அது எக்ஸம்ப்ட் ஃப்ரம் டாக்ஸ். அதே மாதிரி எந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டும் 2000 ரூபாய்க்குள்ள இருந்தானா ஜிஎஸ்டி கிடையாது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சார்ஜ் கார்டு ஒரு பேமெண்ட் கார்டு இது கிடையாது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு யூனியன் டெரிட்டரி to their undertakings for guaranteeing the loans. So இந்த ரெட்ல இருக்கிறதுலாம் நல்லா படிச்சுக்கோங்க கண்ணா. ரெட்ல 1 2 3 4 ஓகேவா? புரியுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கண்ணா. இது ஃபெசிலிட்டேட்டர் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல்ல? இந்த இது புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த 39 இயர் இருக்கிறேன். இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? Services by Reserve Bank of India exempt from tax. Services by way of extending deposits, loan advances exempt from tax. Services by way of sale or purchase of foreign currencies amongst banks exempt from tax. Interest means interest payable in any manner other. Any services under Pradhana Mantri Jan Dhan Yojana கீழே இருக்கிற அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எந்த சர்வீசஸ் பண்ணாலும் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ்.
Any settlement happens within an amount of 2000 exempted from tax. Services supplied by central government, state government, union territory to undertakings or public sector undertakings exempted from tax. Okay வா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? அம்மா அம்மா கிளாஸ் நான் அப்புறம் பேசுறேன். இல்ல ஓகே. பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர்னா ஏதாவது டவுட் இருக்கா? அது அது பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர்னா என்னன்றது மட்டும் பார்த்துக்கோங்க சரியா? ஓகே. இன்டர்மீடியரி கரெக்ட் கண்ணா. பேங்க்குக்கும் கஸ்டமருக்குமே ஒரு இன்டர்மீடியரியா இருப்பாங்க. ஆனா பேங்க் நாமினேட் பண்ணுவாங்க. இந்த ரூரல் பீப்புள் கிட்ட போய் இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இந்த பேங்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு, அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, உங்க வீடை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்ட போய் வீடு வீடா போய் பேசுவாங்க. அதுக்கு இவங்களுக்கு வந்து பர்க்ஸ் மாதிரிலாம் கொடுப்பாங்க பேங்க்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே இவ்வளோலாம் ஸ்கீம்ஸ், இப்போ இவ்வளோ பிரதான மந்திரி யோஜனாலாம் இருக்கு தெரியுமாடா? நீங்க பார்த்துருக்கீங்களா அதெல்லாம்? பிரதான மந்திரி யோஜனா ஸ்கீம்ஸ் போய் பார்த்துருக்கீங்களா லிஸ்ட்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். ஆக்சுவலா நம்மளுக்கெல்லாமும் அங்க இந்த மாதிரி ஆவாஸ் யோஜனா, அந்த யோஜனா, இந்த யோஜனா, எக்கச்சக்கமான யோஜனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரிய லிஸ்ட் அது. பீமா யோஜனா, முத்ரா யோஜனா. முத்ரான்றது இந்த மாதிரி மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு கொடுக்கறது. அப்புறம் 18 to 70 உங்களுக்கு சுரக்ஷா பீமா யோஜனான்னு ஒன்று இருக்கு. இது உள்ள போய் பாருங்களேன், ப்ரொடெக்ஷனுக்காக மெயினா. அப்புறம் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, ரூரல் ஏரியாஸ், அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு யோஜனா. பெரிய லிஸ்ட் இருக்குடா. ஓகே இங்க பாருங்களேன், எக்ஸ்போர்ட்னு வருது பெரிய லிஸ்ட். ஒரு யோஜனாவும் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஒரு யோஜனா இருக்குடா, மாசம் மாசம் நம்ம 5000 ரூபாய் பே பண்ணோம்னா 60 இயர்ஸ்ல ஒரு பென்ஷன் ஸ்கீமா அப்படியே கன்வெர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ ஒரு ஒரு கார்பஸ் மாதிரி வரும், ஒரு 10,000 அந்த மாதிரி வரும் பீப்புளுக்குலாம். ஹவுஸ் ஹோல்டா இருக்காங்க, வேலைக்கு போகல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாசம் மாசம் ஒரு ஸ்கீம் இருக்கு. நிறைய பேருக்கு ஆக்சுவலா தெரியல, அந்த மாதிரி தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த இன்டர்மீடியட்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஆவாஸ் யோஜனா, சூரியோஜனா நிறைய இருக்கு. எப்ப டைம் கிடைக்கும் போய் பாருங்க. நீங்க 3 பேரும் சுகன்யா சம்ருத்தி ஸ்கீம்ல இருந்திருக்கீங்களா? சுகன்யா சம்ருத்தி ஸ்கீம் கேர்ள்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா அதுல? ஆ ஓ ஓ சூப்பரா செல்லம், வெரி குட்ரா, வெரி குட். சுகன்யா சம்ருத்தி ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. இது ஒரு யோஜனா. இப்ப வந்து அப்படியா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என் டாட்டருக்கு இதான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு ஸ்கீமோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஒண்ணு அவங்க எஜுகேஷனுக்காக நான் பைசா எடுத்துக்கலாம், ஏதோ இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இல்ல அவங்க மேல் ஃபர்தர் ஸ்டடீஸ் போறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து யூஎஸ் யூகே போய் ஃபர்தரா ஸ்டடி பண்றாங்கல்ல, ரெண்டு இன்டர்வல்ஸ்ல நான் அந்த பைசாவை எடுத்துக்கலாம். நான் மாசம் மாசம் மினிமம் டெபாசிட் 250 ரூபாய்ல இருந்து till she attains the age of 10 years. Account can be opened in post office and authorized bank. எப்பனா ஹையர் எஜுகேஷனுக்காக எடுத்துக்கலாம் அது. இல்லையா ஒரு மேரேஜ் ஆஃப் தி கேர்ள் அப்படின்னு இப்ப எல்லாரும் ஹையர் எஜுகேஷனுக்காக தான் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இதை வந்து நான் அந்த ஐடிசில நான் கிளைம் பண்ணிப்பேன். அப்ப இருந்தபோது இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேர்ள்ஸ் இப்ப அந்த ஏஜ் ஆஃப் இதுக்கு வந்து கேர்ள்ஸ் ஸ்கீம், கேர்ள் சேவிங் ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு அது ஏஜ் ஆஃப் 18 ஒரு ஸ்கீம் வந்திருக்கு.
பாருங்களா, மினிமம் இல்ல இல்ல சுகன்யா சம்பிருத்தி இல்ல, இன்னொரு ஸ்கீம் இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. இல்ல ஒரு ஸ்கீம் வந்திருக்குடா. அது எப்படின்னா, நீங்க கல்யாணம் ஆகுறீங்க ஆகலன்றது வேற விஷயம். ஒரு அமௌண்ட் ஆஃப் கார்பஸ் அந்த ஸ்கீம்ல போட்டுட்டே வந்தோம்னா கவர்மெண்ட் அது எவ்ரி 5 years ஒரு கேப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதை நீங்க 60 years வரைக்கும் வச்சுட்டு அதை அப்படியே பென்ஷன் ஸ்கீமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நியூ பிளான்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்த நியூ பிளான்ஸ் செக் பண்ணீங்கன்னா தெரியும். நியூ பிளான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குடா அந்த பிளான். ஆக்சுவலா அது ஏதோ ஒரு ஸ்கீம் எனக்கு ஞாபகம் வரல, பட் இட்ஸ் வெரி குட் ஸ்கீம். அதுவும் தான் எடுத்து வந்திருக்காரு. நீங்க ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஏதாவது அப்ளை பண்ணிருக்கீங்களாடா செல்லம் 3 பேரும் ஏதாவது? நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா ஸ்கீம்ஸ் நிறைய சொல்லுவாங்க. சும்மா அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காவது போயிட்டு வாங்கண்ணா. அவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு கண்ணம்மா. இப்போ யாராவது நம்ம வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இன்கம் எதுவும் ஜென்ரேட் பண்ண போடலன்னா அவங்க பேரில் 5,000 மாதம் மாதம் அவங்க கட்டிட்டு வந்தாங்கன்னா 60 yearsல ஒரு பெரிய கார்பஸாக கிடைக்கும் உங்களுக்கு. பென்ஷன் ஸ்கீமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அவங்க டெத் ஆகிற வரைக்கும் அவங்க அதுலேருந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்கடா. மாதம் மாதம் 200 250 பே பண்ணால் போதும். அவங்களுக்கோ இல்லை அவங்க ஃபேமிலிக்கோ ஏதாவது ஆனாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ரீஎம்பர்ஸ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க, காம்பன்சேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு என்ன தெரியுமா தோன்றது, ஆயுஷ்மான் பாரத் PMJன்னு இருக்குல்ல, இதுதான் கரெக்ட். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்தானா நீங்க கூட பண்ணலாம். உங்களுக்கு இல்ல உங்க வீட்லயே யாராவது இருக்காங்க இதான்டா. இதுல என்னன்னா ரெண்டு இருக்கு, ஹெல்த் அண்ட் ரெண்டு இருக்கு யோஜனாவோடது. இதுல எப்படின்னா 5 lakhs கவர் பாருங்க, 5 lakhs கவர் பண்றாங்க. there is no restriction on the family size, age ஜென்ரலா எதுவுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கவர், உங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு 5 லட்சம் வரைக்கும் கவர் பண்றாங்க. பெருசாலாம் கட்ட வேண்டாம்டா, ஒரு மாசத்துக்கு 150 ரூபாய் 200 ரூபாய் வருது, அவ்வளவுதான். எல்லாமே வருது, சூப்பரா வருது. 2019ல இருந்து ஆரம்பிச்சாங்க செல்லம். அது அப்ப ஆரம்பிச்சது நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்க எப்பா டைம் கிடைக்கும் போது பாருங்க. அந்த மாதிரி யோஜனாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு செக்டார்ல ஒரு யோஜனா எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்கு இல்ல புக் எக்ஸிபிஷன் போயிட்டு வாங்க முடிஞ்சா. விஷிதா நக்ஷயா புக் எக்ஸிபிஷனா போவீங்களா செல்லம்? நீங்க YMCல போட்டிருக்காங்கடா. அங்க இந்த யோஜனா பத்திலாம் சொல்றாங்க. ஒரு ஸ்டால்ல they are telling about யோஜனா. கேர்ள்ஸ்க்கு என்னெல்லாம் என்னெல்லாம் உரிமைகள் இருக்கு அந்த மாதிரிலாம். போயிருக்கீங்களாடா புக் எக்ஸிபிஷன் ரெண்டு பேரும் ப்ரீவியஸா? போங்க, போயிட்டு வாங்கடா. நிறைய டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும். ஸ்கேனர்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம CMA ஸ்கேனர்ஸ் வாங்கலைன்னா கூட சும்மா போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். இங்கதான் YMCல நடக்கிறது, நந்தனம். நீங்க போயிருக்கீங்களா அக்ஷயா? மஸ்ட் விசிட் செல்லம். 17th வரைக்கும் இருக்கு. நீங்க போயிருக்கீங்களா மித்ரா அங்க கோயம்புத்தூர்ல புக் எக்ஸிபிஷன்? ஓகே ஓகே, நீங்க மஸ்ட் போனோம்டா. புக்ஸ் தான் அவர் குட் கம்பானியன்ஸ். அங்க போனீங்கன்னா வைப்ரண்ட் பீப்புள் லைக் நோ. இப்போ CMA பத்தினா CMA ஸ்கேனர்ஸ் லாஸ்ட் 10 years டிஸ்கவுண்ட்ஸ்ல போடுவாங்க. அப்படி இல்லாட்டி வெளியிலலாம் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப கம்மி ரேட்ல இருக்கும். 100 and 150 rupees. இல்லை வாங்கலைன்னா கூட ஒரு சும்மா நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. அதை தவிர யூ வில் ஹாவ் நோ
இப்போ பிகாம் படிக்கிறீங்களா விஷயத்தா, அவங்களுக்கு ப்ரீவியஸாக 10 years கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சிருப்பான். ஸோ அதை படிச்சாலே நீங்க பிகாம் கிளியர் பண்ணிடலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்டா. அட்டானமஸ் எப்படி கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். சிஎம்ஏவோட வந்து சப்ஜெக்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எம்சிக்யூஸ்க்கு மட்டும் ஒரு பேங்க் மாதிரி வச்சிருப்பாங்க. நாட் ஒன்லி சிஎம்ஏஸ் மட்டும் நான் சொல்ல, ஓவராலாவே எழுத்தாளர்கள், இலக்கணம், அந்த இலக்கியங்கள், அப்புறம் வந்து ஐஏஎஸ் பத்தி இது பண்றது, ஓவராலா ஒரு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. போயிட்டு வாங்க, டைம் கிடைச்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டேவா ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு வாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்லி தேர் ஆர் ஃபியூ ஸ்டால்ஸ். அந்த ஸ்டால்ஸ்ல வந்து எப்படின்னா நம்மளோட சிஎம்ஏவே இருக்கும். ஸ்கேனர்ஸ் பப்ளிஷர்ஸ் பண்ணுவாங்க. சீதாராமன் கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர்ஷிதா, அக்ஷயா, அவங்களோட பப்ளிகேஷன்ஸ்லாம் அங்கே இருக்கும். பேராக்ட் கிடைக்கும். எப்படி சிம்பிளிஃபைடாக ஒரு விஷயம் படிக்கிறதுன்றதுலாம் ஐடியா கிடைக்கும். சும்மா ஜஸ்ட் போயிட்டு வாங்க, டைம் கிடைச்சதுன்னா. கம்பல்ஷன்லாம் இல்லை, ஒரு ஐடியா. என்னம்மா? ஆ, வெரி குட், சூப்பர். என்னடா டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்காங்க? வெரி குட். அதெல்லாம் உனக்கு ஸ்டேஜ் 2ல யூஸ் ஆகும்டா அக்ஷயா, வர்ஷிதா. ஆமா ஆமா. சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். ஆக்சுவலா நிறைய டெவலப்மெண்ட் பண்றாங்க. பட் இன்னும் கொஞ்சம் கூட பண்ணோம். ஆனா நீங்க அப்பப்போ போயிட்டு அந்த ஜேர்னல்ஸ், ரீசெண்டா வந்த இ புல்லட்டின்ஸ் அதெல்லாம் சும்மா கோத்ரூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 2ல பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. எஃப்எம்ல சில டாபிக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதெல்லாம் ரெஃபர் பண்ணீங்கன்னா ரொம்ப கனெக்டடா இருக்கும் உங்களுக்கு. போய் படிச்சுட்டு வாங்க அதெல்லாம். ஓகே. ஆ, கரெக்ட். அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்டா, அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மித்ரா, உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காடா உங்களோட சாப்டர்ல? இல்ல இல்ல, மித்ரா இருக்காங்களா? எதுவுமே இல்ல. சாப்டர் எப்படி இருக்கும் அப்போ? ஒண்ணுமே என்ன இருக்கு, என்ன பண்ணுவாங்க சாப்டர்ல? அபார்ட்மெண்ட்லயா? என்னடா சொல்றா? ஓ, ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே. இங்க வந்து ஆக்சுவலா அட்வான்டேஜ் என்ன தெரியுமாடா? ஸ்கேனர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணீங்கன்னா, ஸ்கேனர்ஸ்ன்றது என்னன்னா சஜஸ்டட் ஓட அடுத்த வெர்ஷன் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருக்கு, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். ரொம்ப எஃப்எம்லாம் மாற்றலடா, போன சிலபஸ்க்கு இந்த சிலபஸ்லாம் எஃப்எம் மாற்றவே இல்லை ரொம்பலாம். அப்படி பார்த்தா காஸ்டிங் கூட ரொம்ப மாறல. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லாம் ரொம்ப மாறவே இல்லை. அந்த மாதிரி சில டாபிக்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும். 4 மார்க்ஸ்னா எப்படி, 7 மார்க்ஸ்னா எப்படி எழுதணும். அப்பப்போ போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்க. ஜேர்னல்ஸ்லாம் என்ன கொடுத்துருப்பாங்க, சில டாபிக்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ஒரு டாபிக் பற்றி பேசியிருப்பாங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பெனிஸ் பற்றி சம்டைம்ஸ் டிஸ்கஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். அது மாதிரி போயிட்டு வாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? புக்கு, ஸ்டடி மெட்டீரியல், எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சொல்லலாம் ஸ்டடி மெட்டீரியல். அதை தவிர ஒரு பெரிய உலகம் காத்துட்ருக்கு உங்களுக்காக என்ன. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் அதெல்லாம் இது பண்ணான்னா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஏய், என்னடா ஆச்சு உங்களோட ட்ரைனிங்கு? அஷிதா, அக்ஷயா, கேட்கணும் மறந்துட்டேன். ஏய், நீ கேளுடா அக்ஷயா, நீ கேளுடா. அவங்க ஏன் உனக்கு மெயில் வரலன்னு கேளுடா. நான் கேட்டவங்க எல்லாருக்குமே மெயில் வந்துடுச்சுடா. என்னோட ப்ரீவியஸ் செட் பேட்ச்சு, அப்புறம் இப்போ இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களுக்குலாமே வந்திருக்குக்கண்ணா. நீ மட்டும் கேட்டு பாரு எதனாலன்னு மட்டும். மேம் இன்னும் வரலன்னு கேட்டு பாரு. மித்ரா, உங்களுக்கு ஃபெப்ரவரியில இருந்தா மித்ரா?
மெயில் வரல. சரி சரி ஓகே. கோயம்புத்தூர் சாப்டர் மதுரை சாப்டர்லாம் ஆக்சுவலா பண்றாங்க. எக்மோர் சாப்டருக்கு தான் எங்க குரூப்பும் எதுவுமே இல்லடா. அவங்ககிட்ட கேட்டதுக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. நீங்க அடுத்த வாட்டி போகும்போது கேட்டு பாருங்கடா உஷிதா. ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கிரியேட் ஆயிருக்கா அப்படின்லாம் கேட்டு பாருங்க. நான் போன வாரம் போகும்போது அவங்க எதுவும் கிரியேட் பண்ணல. we will let you know அப்படின்ட்டாங்க. சரி நானும் வந்துட்டேன் அந்த லைப்ரரி. அவங்க எல்லாருமே இப்படிதான்டா சொல்றாங்க. அதுவும் நம்ம இப்போ ஆக்சுவலா எனக்கு எக்மோர் சாப்டர் வந்து எதுக்கு அவங்க அவ்வளவு பெருசா வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஏய் லைப்ரரி போனீங்களாடா? லைப்ரரி போனீங்களா செல்லம்? ஷிதா லைப்ரரி போனீங்களாடா? ஹலோ லைப்ரரி போனீங்களா? அடுத்த வாட்டி போகும்போது பேர் ஆக்ட்னு கேட்டு பாருங்க. பேர் ஆக்ட். ஸோ பேர் ஆக்ட்ல என்ன கொடுத்துருப்பானா, இந்த இப்போ செக்ஷன் 26னா என்ன ஒன்லைனராக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பேர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பாருங்க. ஓகே இப்போ வந்து பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டர்ல வந்து இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துடுறேன். இப்போ இன்டர்மீடியட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்காங்கல்ல, செஸ் யூனிட்ல இருக்காங்கல்ல, இந்த மல்டி சர்வீஸ் செஸ் வித் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அவங்க எப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, any services by intermediate of financial services located in the SEZ unit who are having in line up with International Financial Service Center, அவங்க எது பண்ணாலும் exempted from tax. இவங்க யார் இன்டர்மீடியட் யாருன்னு பார்த்தோம்னா, இவங்கள வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இவங்க வந்து they are treated as a person resident outside in India. அண்டர் ஃபெமா ஆக்ட்ல அவுட் சைட் இந்தியா பண்ணியிருப்பாங்க. இல்ல ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட்ல வந்து அப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. இல்ல செபி. மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். ஒன்னு ஃபெமா, இன்னொன்னு ஐஆர்டிஏ, இன்னொன்னு செபி. இவங்க மூணு ஆக்ட் பேஸ் பண்ணி இவங்கள வந்து இன்டர்மீடியட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இவங்க இந்த ஆக்ட் கீழே இருக்கிறவங்க யாராவது இன்டர்மீடியட்டா அப்பாயிண்ட் ஆயினாங்கன்னா, அவங்க ஒரு சர்வீசஸ் வந்து செஸ் யூனிட்ல பண்ணாங்கன்னா அது எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். இதான் பிசினஸ் ஃபெசிலிட்டேட்டரோடது இன்னைக்கு. டைம் ஆஃப் சப்ளை நல்லா புரிஞ்சுதா? டைம் ஆஃப் சப்ளை, ரிவர்ஸ் சார்ஜ். டைம் ஆஃப் சப்ளைல என்ன மூணு இம்பார்ட்டன்ட் அக்ஷயா? குட். அப்புறம் கரெக்ட். வெரி குட். வெரி குட். சூப்பர்ரா. வெரி குட்ரா. So forward charge பொறுத்த வரைக்கும் if it is issued within the period na date of issue of invoice or date of receipt of payment whichever is earlier. issue invoice issue பண்ணல அப்படின்னா provision of services or receipt of payment. இந்த ரெண்டு கேஸ்மே கவர் பண்ணாம இருக்கிறது date on which recipient shows the receipt of services. இது forward charge. இது முடிச்சிட்டோம். illustration 13லாம் முடிச்சிட்டீங்களா செல்லம்? அதுல டவுட் இருக்கா? அதுல ஒரு ஹோம்வொர்க் கூட போட சொன்னேனே, முடிஞ்சிருச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க நீங்க போட்டீங்க செல்லம். மித்ரா நீங்க கண்ணா? மித்ரா கிட்டேன்னு வந்தா மாதிரி தெரியல எனக்கு. ஏன்டா மித்ரா நீ எப்பவுமே டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிருவியேடா, என்னாச்சு? ஓகே. வஷிதா நீங்க கண்ணா? நீங்க ஏன் வீடியோ பாக்குறீங்க? அக்ஷயா சூப்பரா சொன்னாங்க இன்னைக்கு. அக்ஷயா கிட்ட கேட்டாலே போதுமே. அக்ஷயாவே சூப்பரா வீடியோ மாதிரி சொல்லிடுவாங்க. அக்ஷயா கிட்ட கேளுங்க, டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாங்க. வீடியோ பாருங்க. அதுக்கு சின்ன கான்செப்ட் தான் வஷிதா. ஒரு 15 நிமிஷம் தான்டா கான்செப்ட். ஓ சரி சரி. அக்ஷயா சூப்பரா சொல்லி தருவாங்கடா விஷிதா. அன்னைக்கு சூப்பரா சொன்னாங்க அக்ஷயா. நீங்க கேளுங்க. ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமும் அதே மாதிரி ஒன்று தான் சொல்லுமா. டேட் ஆஃப் ரெசிட் ஆஃப் கூட்ஸ், இல்லை பேமெண்ட் ஆஸ் என்டர் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், இல்லை எப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆயிருக்கு, இல்லை டேட் இமீடியட்லி ஃபாலோயிங் த 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சர்வீஸ் ஆர் எனி அதர் டாக்குமெண்ட்.
இந்த ஃபைல் அமிச்சிட்டேனா இல்லையாடா அக்ஷயா நானு இந்த இதெல்லாம் போட்டிருக்கு. இந்த ஃபைல் அமிச்சேனா இல்லையாடா? நான் அமிச்சா மாதிரி ஞாபகமா இருக்கு. மித்ரா அமிச்சிட்டேனா இல்லையா அந்த ஃபைல உங்களுக்கு? அமிச்சா மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கண்ணா. ஓகே 20. அஷிதா அது 10 நிமிஷம் தான் அஷிதா, அதுக்கு மேல ஆகாது. நீங்க ஈஸியா புரிஞ்சுடலாம். டைம் ஆஃப் சப்ளை தான்டா எடுத்திருக்கேன், பிளேஸ் எடுக்கல செல்லம். அமிச்சிட்டே செல்லம். ஓகே ஓகே. இப்போ வந்து டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல rate of changes in rate of tax in respect of supply of goods or services. ஓகேவா? இப்போ டைம் ஆஃப் சப்ளைல வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை நான் சொல்லித்தரேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொல்லித்தரேன், அப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்றேன், பார்த்துக்கோங்க. when the goods and services or both have been supplied before the change in rate of tax, whether the invoice for the same ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை ஆகிறது ரேட் ஆஃப் டாக்ஸஸ் வந்து சேஞ்சஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ற ஸ்டேஜ்லயோ இல்ல பேமெண்ட் ரிசீவ் பண்ற ஸ்டேஜ்லயோ ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து சேஞ்ச் ஆகிறதுனா அப்போ நான் என்ன ரேட் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட். இப்போ ஒன்னொன்னா சொல்லித்தரேன். ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை பண்றாங்க, சரியா? இன்வாய்ஸ் இஷ்யூ ஆகுது, பேமெண்ட்டும் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து ரேட் சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து அதாவது கூட்ஸ் ஆர் சர்வீஸ் வந்து has been supplied before the change in rate of tax. சப்ளை வந்து of goods and services க்கு முன்னாடியே change in rate of tax ஆகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், has been supplied before the change in rate of tax. rate of tax change ஆகிறதுக்கு முன்னாடி supply of goods or services வந்து நடந்துருது. ஆனா அது நடந்தது இப்படி நான் சொல்றேன், நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இத யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சிஏ எழுதிருக்காங்களாடா? சிஏ இன்டர். ஆமாண்டா, சிஏ இன்டர் யாராவது எழுதிருக்காங்களா செல்லம்? ஓகே ஓகே. இப்போ எந்த 3 மாசம் வந்திருக்கு இன்டருக்கு? ஜானு ஜான் செப்டம்பர், அப்புறம் நடுவுல ஜான் மே செப்டம்பர். ஓகே ஓகே, ஜான் மே செப்டம்பர். நம்மளுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல செல்லம், நம்மளுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நம்மளுக்கும் மாத்திடுவாங்க ஒரு வருஷத்துக்கு 3 எக்ஸாம்.
ஒரு சேஞ்ச் இன் டாக்ஸஸ் நடக்கிறது சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நடந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் இன்வாய்ஸ் இஷ்யூ ஆயிருக்கு, பேமெண்ட் ரிசீவ்ட் ஆயிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 4 ஹெட்ஸ் இருக்கு. இது 4 ஹெட்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா? have been supplied before the changes in tax. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து ஆனா இந்த before the changes in taxes, after the invoice issued, after the payment received. நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். where the goods or services both have been supplied before the changes in rate of tax, after invoice issued, after payment supplied அப்படின்னா new rate applicable. time of supply என்ன? date of receipt of payment, issue of whichever is earlier, new rate applicable. ஆனா ஒருவேளை goods or services or both have been supplied before the changes in rate of tax, சப்ளை வந்து சேஞ்சஸ் இன் டாக்ஸஸ்க்கு முன்னாடியே நடந்துட்டு, இன்வாய்ஸும் அதுக்கு முன்னாடியே இஷ்யூ ஆயிடுது, ஆனா பேமெண்ட் மட்டும் அப்புறம் இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா ஓல்ட் ரேட் அப்ளிகபிள். புரியுதா? இது புரியுதாடா? இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரியுதா? சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் டாக்ஸ்க்கு முன்னாடியே, பிஃபோர் த சேஞ்ச் இன் டாக்ஸ்க்கு முன்னாடியே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நடந்துருத்துடா. ஓகேவா? அதாவது சேஞ்ச் இன் டாக்ஸ்க்கு முன்னாடியே இது நடந்துருது. ஓகேவா? ஆனா இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணதும் பேமெண்ட் ரிசீவ்டு ஆஃப்டர் சேஞ்சஸ் இன் டாக்ஸஸ் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, when the goods or services or both have been supplied before the changes in taxes, after the invoice received after the payments na applicable rate வந்து new rate. எது? இது ரெண்டும் ஆஃப்டர் இதுதான். கணமா இது வந்து 7 மார்க்ஸ் क्वेश्चन, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை எனக்கு வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடியே invoice have been issued before the changes in tax, but payment received after the pay na அப்போ old rate தான் அப்ளை ஆகும். அதே மாதிரி invoice after the invoice issued, ஓகேவா, பட் பிஃபோர் த பேமெண்ட் ரிசீவ்டு அப்படின்னா ஓல்ட் ரேட் தான் அப்ளை ஆகும். இது ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. ஆனா இது எல்லாமே சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹேப்பன்ஸ் பிஃபோர் சேஞ்சஸ் இன் டாக்ஸ். however invoice issued and payment received after the changes in taxes na new rate is applicable. ஏதாவது ஒண்ணு மாறி பிஃபோர் ஆஃப்டர் இருந்தாலும் ஓல்ட் ரேட் இஸ் அப்ளிகபிள். இது புரியுதா? கடமா 7 மார்க்ஸ் क्वेश्चन ரா. ஆ ஆ ஆமா 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 ஆமாண்ணா. ரெண்டுமே பிஃபோர் ஆஃப்டர் மாறி மாறி இருந்ததுன்னா ஓல்ட் ரேட்ரா. இதுக்கு அப்புறம் தான் சேஞ்ச் இன் டாக்ஸ்க்கு அப்புறம் தான் இன்வாய்ஸ் இஷ்யூ ஆகிறது, பேமெண்ட்டும் ரிசீவ் ஆகுறதுன்னா நியூ ரேட் வந்து அப்ளிகபிள் ரேட். ஓகேவா செல்லம்? ஓகே, இப்போ பாருங்க கண்ணா, இப்போ வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஓகேவா, சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப்டர் த சேஞ்சஸ் இன் அப்புறம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க.
ஆனா இப்ப அதே மாதிரி பிஃபோர் பிஃபோர் என்ன சொல்றது, பிஃபோர் ஆஃப்டர் பிஃபோர் பிஃபோர் இந்த கிரைட்டீரியா எக்ஸ்பிளைன் பண்றேன். பிஃபோர் இது வந்து ஆஃப்டர். அப்ப நான் நியூ ரேட்ல தான் இது பண்ணிப்பேன். ஏன்னா சேஞ்சஸ் இன் டாக்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் சப்ளை ஆஃப் கூட்ஸ் நடக்கும்போது பேமெண்ட்டும் அதுக்கப்புறம் தான் ரிசீவ் ஆகும்போது நியூ ரேட் தான் அப்ளை பண்ணிப்பேன். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். அடுத்தது, ஒருவேளை இது எல்லாமே சேஞ்சஸ் இன் ரேட் ஆஃப் டாக்ஸ்க்கு அப்புறம் சப்ளை பண்றாங்க, ஆனா இன்வாய்ஸ் இஷ்யூடும் பேமெண்ட் ரிசீவ்டும் முன்னாடியே இருந்ததுன்னா அப்போ ஓல்ட் ரேட் தான் அப்ளை பண்ணிப்பேன். ஓல்ட் ரேட் தான் அப்ளை பண்ணிப்பேன். அப்புறம் இன்னொரு இது வந்து ஆஃப்டர் இன்வாய்ஸ் இஷ்யூ வந்து ஆஃப்டர் த சேஞ்சஸ் இன் டாக்ஸ், ஆனா பேமெண்ட் ரிசீவ்ட் பிஃபோரே நடந்துருது. அப்போ என்ன பண்ண, நியூ ரேட் தான் அப்ளை பண்ணிப்பேன். புரியுதாடா? நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல இதையும் நீங்க ஞாபகம். இது இதுக்கு செகண்ட், இதுக்கு இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இப்படி வேணா படிச்சு பாருங்க. அதான் கண்டிப்பா இது கன்ஃபியூசிங் தான், ஈஸிலாம் கிடையாது. செல்லமா இது கோத்ரூ பண்ணி பாருங்க. ஈஸியா இருக்காடா? சூப்பர்ரா. கரெக்ட் கரெக்ட். ஆப்போசிட். கரெக்ட் 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 பர்ஃபெக்ட். இப்போ பிஃபோர் இருக்கிறதுக்கு இன்வாய்ஸ் இது ஆஃப்டர் ஆஃப்டர் போட்டா நியூ ரேட் வரணும். ஆஃப்டர் சேஞ்சஸ் இன் டாக்ஸ்க்கு வந்து வைஸ் வெர்சா, பிஃபோர் ஆஃப்டர் ஆஃப்டர் பிஃபோர் நியூ ரேட். இதுக்கு ஆஃப்டர் சேஞ்சஸ் இன் டாக்ஸஸ்க்கு வந்து இப்போ பிஃபோர் சேஞ்ச்லயே ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம், இன்னொன்னு ஞாபகம் வந்துரும். ஓகேவாடா? இதுல நான் அப்படியே குரூப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. மித்ரா புரியுதா? மித்ரா, வஷிதா, அக்ஷயா, இதை நான் இப்படி குரூப் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. எதெல்லாம் ஓல்ட் ரேட்டு, எதெல்லாம் நியூ ரேட்டு. இது இன்னைக்கே டெஸ்ட். இது இன்னைக்கே டெஸ்ட். நீங்க டெஸ்ட் எழுதும் போது இது சேர்த்து எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டு மட்டும், டைம் ஆஃப் சப்ளை ஏ பி மட்டும், வேற எதுவுமே கிடையாது.
ஒரு ட்ரை பார்க்கலாமா? அக்ஷயா ட்ரை பண்றீங்களா செல்லம்? வஷிதா, இப்போ இதுக்கும் நீங்க ஒன்னு விட்டு போயிடுத்துன்னு நினைச்சுக்கிறீங்களா? அது இது கனெக்டட்லாம் இல்லடா. ம். இப்போ எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்றேன் கொஸ்டின். shall be 12% in existing rate 18% ரா. 12% வந்து 1/4/2022 ல இருந்து. time of supply applicable rates shall be determined. time of supply யும் applicable rates உம். time of rates applicable supplyக்கு இதுவும் இதுவும் எடுத்துக்கணும். சும்மா ஃபர்ஸ்ட் பார்த்தே சொல்லுங்க. நான் இது ஆன்சர் பார்த்தே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அக்ஷயா ஆரம்பிக்கணும். சிச்சுவேஷன் 1 ரா. சப்ளை ஆஃப் சர்வீஸ் 25th of March எல்லாம். இன்வாய்ஸ் வந்து 3rd of April பண்ணிருக்கான். பேமெண்ட் ரிசீவ் 10th of April பண்ணிருக்கான். அப்ப டைம் ஆஃப் சப்ளை என்னவாடா இருக்கும்? வெரி குட். விச் எவர் இஸ் ஏர்லியர், கரெக்டா? 3/4/2023. அப்ப ரேட் என்னவா இருக்கும்? ஓல்ட் ரேட் வந்து 18% எல்லாம். நியூ ரேட் வந்து 12%. அப்போ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், கரெக்டா? 12%. புரிஞ்சுதாடா மித்ரா விச் வஷிதா? அதாவது இந்த இயர் பார்த்துக்கோ செல்லம்மா. இது எல்லாமே வந்து பிஃபோர் த சேஞ்ச் goods or services have been supplied பிஃபோர் த சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தோன்னா எப்போ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? 2023. இது எப்போ நடந்திருக்கு இந்த சேஞ்ச்? எல்லாமே ஆஃப்டர் தான் கண்ணா. எல்லாமே ஆஃப்டர் தான் செல்லும். இது இன்வாய்ஸ் ரைஸ்டு ஆஃப்டர், பேமெண்ட் ரிசீவ்டும் ஆஃப்டர். இதுவும் ஆஃப்டர். அதாவது the supply of services வந்து have been supplied before the changes in rate of tax. இப்போ வந்து இது வந்து சேஞ்ச் ஆஃப் டாக்ஸ் வந்து 1/4/2022 நடந்திருக்கு, கரெக்டா? 1/4/2020க்கு முன்னாடி இருக்கிறது ஏதாவது நம்மளுக்கு டேட்டா கொடுத்தானாக்கா அதுதான் வந்து பிஃபோர் த சேஞ்சஸ் இன் டாக்ஸ். மற்றது எல்லாமே ஆஃப்டர் த சேஞ்சஸ் இன் டாக்ஸ். செல்லவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னோட டவுட்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்வாய்ஸ் ரைஸ்டு இல்ல செல்லமா, இன்வாய்ஸ் ரைஸ்டு ஆஃப்டர் த சர்வீஸ் ப்ரொவைடர் தான்டா. இதுவும் 03, இதுவும் 10/4. அப்ப நம்ம கண்டிப்பா வந்து ஆமா நியூ ரேட் தான் போடுவோம். இதுக்கு கண்டிப்பா நியூ ரேட் தான். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ இந்த கிரைட்டீரியா எப்போ போகும்னா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 21 ஏப்ரல் 2022ன்னு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து இந்த பிஃபோர் த சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் சப்ளை கீனா பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஆஃப்டர் தானே, அதனால நம்மளோட நார்மல் ப்ரொசீஜர்லேயே போகலாம். டைம் ஆஃப் சப்ளை நியூ ரேட் அப்படியே போயிடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஆ சினாரியோ 2 யார் ட்ரை பண்றீங்க?
ட்ரை பண்றா மித்ரா. ம் ம் ஆ கரெக்ட், வெரி குட். செல்லம் ஒரு நிமிஷம் இருடா, எனக்கு ஒரு டவுட்ரா. இல்ல இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட். டைம் ஆஃப் சப்ளை கரெக்ட். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், நான் என்னோட புக் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கிறேன்.
என்னடா இது ஏதோ நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேன்டா அண்ணா. ஐயோ. அதான் அதான். தேர்ட் கிரைட்டீரியால பேமெண்ட் ரிசீவ்ட் வந்து ஏர்லியா இருக்குல்ல. ஸோ பேமெண்ட் ரிசீவ்ட் வந்து ஆமா. ஏய் நான் செக் பண்றேன்டா, செக் பண்ணிட்டு சொல்றேன். நான் கொஞ்சம் ரவுட்டர். பட் இந்த ரூல் நீங்க பார்க்காம எழுதிருங்க, எழுதி பாத்துருங்க சரியா? அந்த ரூலை பார்க்காம எழுதிருங்க. நான் கொஞ்சம் டீட்டெயில்டா கூட எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இந்த illustration 23 and 24 நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தரேன். வஷிதா பிளேஸ் ஆஃப் சப்ளை படிக்கணும். பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னன்றது ஹைலைட் மட்டும் பண்ணிடுறேன். நம்ம நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். ஏய் நாளைக்கு காலேஜ் இருக்கா வஷிதா? ஓகே சரிடா. ஓகே பிளேஸ் ஆஃப் சப்ளை படிங்க. இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான்டா. Super. Place of supply is important to determine the kind of tax that is to be charged. As per Section 7 of IGST Act, when the location of supply and place of supply or in two different states, it will be intrastate supply. Intrastate supply na என்னடா மித்ரா? Interstate supply na என்னடா? ஆ ம். ஸோ அங்க என்னடா சார்ஜ் பண்ணுவோம் நம்ம? Intrastateல would be chargeable. Good, very good. So அப்பனா place of supply determines the state or union territory to which SGST portion of the revenue accrues. இதை நோட் பண்ணிக்கோங்களா, இதான் important point. இப்போ நீங்க இன்டைரக்ட் டாக்ஸ் சம்ஸ் எல்லாம் ஒரு நோட் போட்டு தானடா எழுதிட்டு இருக்கீங்க எல்லாரும் மூணு பேருமே? போடுறதெல்லாம் ஓகே.
இந்த சின்ன நோட் இருக்குல்ல, ஐடிடியோட சின்ன நோட்ல இது எழுதிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை டிட்டர்மைன்ஸ் a state or union territory to which SGST portion of revenue accrues. எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டீங்களா? இது MCQல கேட்பாங்க கண்ணா. பிளேஸ் ஆஃப் சப்ளைன்றது எந்த ஸ்டேட்டோ யூனியன் டு விச் எஸ்ஜிஎஸ்டி போர்ஷன் ஆஃப் த ரெவென்யூ அக்ரூஸ், அதுதான் இம்பார்ட்டன்ட். மத்ததெல்லாம் நாளைக்கு சொல்லிடா. ஓகேவா? நாளைக்கு வந்து 3 to 5 கிளாஸ்னா ஓகேவா? நாளைக்கு மத்தியானம் உங்க 3 பேருக்கும் ஓகேவா இருக்குமா? வஷிதா லைசன்ஸ்க்கு எப்படிடா, நல்லபடியா போயிடுச்சாடா? சூப்பரா பண்ணீங்களா? வெரி குட் வெரி குட், சூப்பர். நாளைக்கு 3 to 5னா ஓகேவா இருக்குமா உங்க 3 பேருக்கும்? இல்ல ஏதாவது வெளில போற பிளான் இருக்கா நியூ இயர்னால? ஓகே. மித்ரா உங்களுக்குண்ணா? அக்ஷயா என்னடா ஆச்சு? ஏதாவது நாளைக்கு நியூ இயர் ஈவ்னா ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது செலிப்ரேஷன் போறீங்கன்னா சொல்லுங்க. நாளைக்கு இல்லல்ல. சரி, நாளைக்கு 3 to 5 ஓகேவா 3 பேருக்கும்? ஒன்றும் பிரச்சனை இல்லல்ல? ஓகே. அக்ஷயாக்கு பிரச்சனை இல்லல்ல? அக்ஷயா ஓகே செல்லம். உங்களுக்குடா மித்ரா? சரிடா, ஓகேடா. நம்ம இதை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் சரியா? பிளேஸ் ஆஃப் சப்ளை, அப்புறம் நான் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அப்புறம் காம்போசிஷன் லிவி நாளைக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அது கிளாரிஃபிகேஷன் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே. பிளேஸ் ஆஃப் லிவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். நீங்கள் வந்து இன்னைக்கு 2 டெஸ்ட் எழுதணும். 2 விஷயம் பண்ணோம் இன்னைக்கு. அசைன்மெண்ட் முடிச்சு அமுச்சு விட்டுருங்க கஸ்டம்ஸோடது. அப்புறம் வந்து நான் ஒரு டேட்ஸ் சொன்னேன்ல, அதை மட்டும் இது பண்ணுங்கடா. நான் ஒரு இந்த எக்ஸாம்பிள் மட்டும் கரெக்டா பார்த்து உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிடுறேன் நாளைக்கு கிளாஸ்ல. மிடில் காஸ்டா? ஓகே சொல்லுடா, என்ன டவுட்னு சொல்றா.